தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது திருமாவளவன் கட்சியிலிருந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. அதாவது பிஜேபி ஆட்களை மதுரைக்குள்ளே உள்ளே வர முடியாதுன்ட்டு. அட போடா நாயே, நாளையே நினச்சா அண்ணாமலை சார் பிஜேபியிலே மதுரையில் மாநாடு பண்ணுவார். அண்ணாமலை சாரை யாரும் அந்த அளவுக்கு ஈஸியாக டச் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை லீடர்களுக்கும் நான் சொல்கிறேன், 75%. நீ வேணுமனா மற்ற எந்த லீடராவது பற்றி பேசலாம். அண்ணாமலை சாரும் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களும் இவர்களை பற்றி பேசவே முடியாது. மதுரையிலே ஆகட்டும், எந்த இடத்துல ஆகட்டும், நீ உள்ளே வர முடியாது. இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், திருமாவளவன் ஒரு ரவுடிசம் ராஜ்யம் நடத்துகிறார், ரவுடிசம் கட்சி நடத்துகிறார். ஒரு நச்சு கிருமிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே பரப்பி ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றுகிறார். ஆகையால் மிக விரைவில் இந்த பேச்செல்லாம் தேர்தல் கமிஷன் அறிக்கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்சியை ரத்து செய்து, திருமாவளவன் என்ற கட்சியை ரத்து செய்து அவரை ஃபஸ்ட்டு சிறையில் அடைக்க வேண்டும். ஒரு லாயரை அடித்ததற்கு ஃபஸ்ட்டு சிறையில் அடைத்து ஒரு 20 ஆண்டு கால தண்டனையை வழங்க வேண்டும். ஒரு எம்பி நடு ரோட்டில் பொதுமக்களை எவ்வாறு கை வைக்கலாம்? அந்த அளவுக்கு அவர் லாயர் தீவிரவாதியா சாதாரண மனிதன். நீ தீவிரவாதி அடிச்சிருந்தா, 4 தட்டியிருந்தா அதை நான் உன்னை வரவேற்பேன். சாதாரண மனிதர்கள் மேலே கை வைப்பதா? மக்களே சிந்தியுங்கள், நல்ல சிந்தனையோடு சிந்தியுங்கள். இது ஒரு நச்சுக்கிருமியான அரசியலை மக்களுக்கு பரப்பி, தமிழ்நாட்டில் உள்ள மக்களை திசை திருப்பி ஒரு நச்சுத்தன்மையை உண்டாக்குகிறார் திருமாவளவன் பெரிய நச்சுத்தன்மை உள்ள ஆள். ஆகையால் மிக விரைவில் திருமாவளவன் அவர்களை கைது செய்ய வேண்டும். அதேபோல் 41 பேர் இறந்ததற்கு விஜய் ஒன்றும் பெரிய அரசியல்வாதி கிடையாது. விஜயும் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில். விஜய்க்கு தானென்ற ஆண்காரம் 6 மணி நேரம் தாமதமாக வந்ததற்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு விஜயும் கைது செய்யப்பட வேண்டும். திருமாவளவன் அவர்களையும் கைது செய்யப்பட வேண்டும். மிக விரைவில் திருமாவளவன் அவர்களை இத்தகைய பேச்சுக்களை கண்டிக்கிறோம். தமிழக மக்கள், அவன் யார் மதுரைக்குள்ளே உள்ளே வரக்கூடாது என்று சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்குது? டேய், உன்னா மாதிரி நாங்களும் ஆட்கள், ஓகேவா? உனக்கு மட்டும்தான் தெரியுமா பேசுறதுக்கு? எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கும் தெரியும். ஆகையால் இந்த பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். எச்சரிக்கை விடுகிறேன் திருமாவளவன் கட்சி. நன்றி, வணக்கம்.